ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாடல் ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கின்ற ஆண்டவர். ஆமென். ஜீவனுள்ள தேவனை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார், எதிரே அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மிதிப்பார், எதிரே அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுவேலம் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுவேலம் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. சேர்ந்து பாடுவோமா? மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம்
கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே, உம் 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 கிருபை மேலானதே, பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, உம் கிருபை மேலானதே, 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 உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த விசுவாசத்தின் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேத வசனத்தில் இருந்து தேவனுடைய குணமாக்கு வல்லமை, அவருடைய விடுதலையின் வல்லமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வருத்தத்தை மாற்றுகிற இயேசு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புத சுகத்தை தரப்போகிறார். விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த செய்தியை பாருங்கள். வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரையும் இயேசு அழைக்கிறார். நம் வருத்தத்தோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அன்பானவர்களே, ஒருவேளை பலவிதமான பிரச்சனையினாலே, வியாதினாலே, கடன் பிரச்சனையினாலே, பல கஷ்டங்கள் துன்பங்களினாலே நாம் அவதி வரும்போது நமக்கு விடுதலை தருவார்கள், யார் நம்மை ஆற்றுவார்கள், தேற்றுவார்கள் என்று நாம் அங்கலாய்க்கிறோம். மனித உதவிகளை நாம் நாடுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மை அவர் உண்டாக்கினவர், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையாக தேவன்தான் மனிதனாக இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நமக்காக அவர் வந்தார். நம்முடைய விடுதலையாக்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய், சத்துருவினுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆண்டவர் நமக்காக அவர் எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய், உதவி செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், வல்லவராய், நல்லவராய் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய தரித்திரத்தை அங்கே சுமந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். வருத்தப்படுகிறீர்களோ, கவலையிலே வாழ்கிறீர்களோ, பிரச்சனையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் காண்பீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் இயேசு அண்டை வரும்போது உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். மார்க்கு சுவிசேஷத்திலே ஒரு சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே பலவிதமான அந்த வியாதியின் காரணமாக நெருக்கப்பட்டு வருத்தம் அடைந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். அன்பார்களே, பெரும்பாடு என்ற அந்த வியாதி, உதிரப்போக்கு, 12 வருஷமாய் அந்த பெண்ணுக்கு உதிரம் போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கொடூரமான ஒரு வியாதி என்று பாருங்கள். 12 வருஷமாய் அந்த உதிரப்போக்கிலே அவர் வருத்தப்பட்டு அந்த வியாதி நீங்கி சுகமாவதற்கு வழியே இல்லை. 26ஆம் வசனம் சொல்லு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது என்று வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமான வருத்தங்கள் பாருங்கள். முதலாவது வியாதியினுடைய கொடூரம். 12 வருஷமாய் உதிரம் போகும்போது அவருடைய சரீரம் எவ்வளோ பலவீனமாக இருந்திருக்கும். அந்த உதிரப்போக்கிலே அவள் மிகுந்த வருத்தமடைந்து, அந்த நாட்களிலே அவருடைய கலாச்சாரத்தின்படி, பாரம்பரியத்தின்படி அப்படிப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவளாக, எதையுமே செய்யக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, வெளியே வரக்கூடாது என்ற பல பாரம்பரியங்களுக்கு உட்பட்டவளாக இருந்த காரணத்தினாலே அவள் தீட்டுப்புள்ள ஒரு ஸ்திரீ என்று தீர்க்கப்பட்டிருந்தாள். அது ஒரு பக்கமாக அவள் வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிற வேளையிலே அதில் இருந்து எப்படியாவது சுகத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவள் அநேக வைத்தியத்திலே போனாள் என்று வாசித்தோம். அநேக வைத்தியத்திலே போகிறாள். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல வைத்தியத்திலே போய் வைத்தியம் பார்த்து அந்த வைத்தியத்தினாலே அவள் வருத்தப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வைத்திய சிகிச்சைகள் அவளுக்கு விடுதலையோ ஒரு ஆறுதலையோ சுகத்தையோ கொடுக்கவில்லை. அது மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. வைத்தியர்களால் மிகுந்த அதிக வருத்தப்படுகிற போது என்று வாசிக்கிறோம். குணமடையாமல், அந்த வியாதி குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டால், இந்த வியாதியை நீங்குவதற்காக, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவள் செய்தாள். அவள் ஒருவேளை தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தாள். எல்லாவற்றையும் விற்று செலவழித்து வைத்தியர்களுக்கெல்லாம் கொடுத்து, மருந்துகளுக்கு கொடுத்து, இப்படியாக அவள் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு செய்தி, அவளுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அது என்ன என்று சொன்னால், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள்.
அருமையானவர்களே, இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த இயேசுவை குறித்து, அன்றைக்கி அவர் மனிதனாக இந்த உலகத்திலே இருந்தபோது அந்த பகுதியிலே, அவள் இருந்த பகுதியிலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், நோய்களை குணமாக்குகிறவராய் அவர் வருகிறார் என்ற வார்த்தையை கேட்டு அதை அவள் விசுவாசித்தாள், நம்பினாள். உடனே அவள் என்ன செய்தாள்? இப்படிப்பட்ட அந்த கொடூரமான வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு அண்டை அவள் வருகிறாள். ஆனால் அது ஒரு சாத்தியமான காரியம் அல்ல. ஏனென்றால் அவருடைய நிலைமை சற்று யோசித்து பாருங்கள். 12 வருஷமான உதிரப்போக்கு என்று சொன்னால் அவள் எந்த அளவுக்கு அவளுடைய சரீரம் பலவீனம் அடைந்திருக்கும், எந்த அளவுக்கு அவள் பலவீனமாக அவள் வியாதி உள்ளவளாக இருந்த நிலையினாலே வெளியே அவள் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை பார்ப்பது என்பது கூடாத காரியமாக இருந்தது. அருமையான, அது மட்டுமே திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு வரும்போதெல்லாம் ஏராளமான ஜனங்கள் அவர்களை ஓடி வருவார்கள். அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக ஓடி வருவார்கள். அவரிடத்தில் இருந்து சுகத்தை பெறுவதற்காக ஓடி வருவார்கள். நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடி வருவார்கள். அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கும்படியாக ஓடி வருவார்கள். இப்படி ஏராளமான ஜனங்கள் அவரிடத்தில் வரும்போது இவள் அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரிடத்தில் போவது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இவள் இதை போய் வெளியே சொல்லக்கூடாத நிலையில் அந்த வியாதி இருந்தபடியினால் இவள் ஒரு விசுவாசத்தோடு அவளுக்குள்ளே அவள் எண்ணுகிறாள். என்ன யோசிக்கிறாள் என்றால், நாம் அவ்வளோ பெரிய வல்லமையான இந்த ஆண்டவரிடத்திலே போகும்போது இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அவ்வளோ வல்லமையுள்ள தேவனை நான் தொட்டாலே சுகமாகி விடுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே சுகமாகி விடுவேன் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரோ அவளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சுகம் தருகிறார், அற்புதம் செய்கிறார், எல்லாருக்கும் தருகிறார் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே அவள் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டு, இன்றைக்கு நான் அந்த இயேசு அண்டை போவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாகி விடுவேன் என்ற நம்பிக்கையோடு வருகிறாள். அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு யார் எனக்கு விடுதலை தருவார் என்று ஒரு அங்கலாய்ப்பான நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமையுள்ளவரும் நல்லவரும் அற்புதம் செய்கிறவரும் எல்லாருக்கும் செய்கிறவருமாய் எல்லாரு நோய்களை சுமந்து தீர்த்த இரட்சகராய் அவர் இருக்கிறபடினால் உங்களுக்கு கட்டாயம் அற்புதம் செய்வார். நீங்கள் ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் வரும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, இந்த பெண் வந்தது போல பல தடைகளெல்லாம் மீறி வந்தது போல நீங்கள் வருவீர்களேயானால் உங்கள் இருதயத்தினுடைய வாஞ்சி அவர் அறிந்தவராய் உங்களுக்கு கட்டாயம் அற்புதத்தை செய்வார். இங்கே கவனித்து பாருங்கள், பல தடைகள் அவளுக்கு இருந்தது. ஒன்று, அவருடைய பாரம்பரியம், அவருடைய கலாச்சார தடை அங்கே இருந்தது. வெளியே போகக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, அதை அவள் மீறி வருகிறாள். இரண்டாவது தடை, அவருடைய சரீரத்திலே ஒரு பெரிய பலவீனம் இருந்தது, அதையும் பொருட்படுத்தாமல் வருகிறாள். மூன்றாவது தடை, ஏராளமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் கிட்ட போய் அவரை தொடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதையும் மீறி எப்படி அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே அவள் தவிழ்ந்து வந்தாலோ அல்லது நகர்ந்து வந்தாலோ எப்படியோ உள்ளே வந்து அவள் விசுவாசித்தபடி, அவள் சொன்னபடியே, அவள் நம்பினபடியே அவருடைய வஸ்திரத்தை தொட்டு விட்டார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உடனே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவரை தொட்ட மாத்திரத்திலே, விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே அந்த வியாதிக்கு முடிவு வந்தது. அவருடைய வருத்தம் நீங்கினது. அற்புத சுகத்தை அவள் பெற்றாள், ஆரோக்கியம் அடைந்தாள் என்று வேதம் கூறுகிறது. 29 வசனம் சொல்லுகிறது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அற்புதமான சுகத்தை பெற்ற உடனே அவள் ஆச்சரியப்பட்டு அவள் மலைத்து நிற்கிறாள். அந்த நேரத்தில் இயேசு இதை அறிந்து விட்டார். உடனே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் ஒருவரை சுகமாக்கி இருக்கிறது என்பதை இயேசு அறிந்தவராய், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஏராளமான ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, ஏராளமான மக்கள் உம்மை நெருக்கி கொண்டும் தொட்டு கொண்டும் இருக்கிறார்களே, அப்படி இருக்கும்போது என்னை தொட்டது யார் என்று நீங்கள் கேட்கிறீர்களே என்று அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, இல்லை, என்னை ஒருவர் தொட்டது உண்டு, என்னிடத்திலே இருந்து வல்லமை புறப்பட்டு போய்
அவளை குணமாக்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவள் தன்னுடைய நிலையை அவள் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறாள். ஆண்டவரே, நான் தான் தொட்டேன், நான் சுகமாகிவிட்டேன் என்று சொல்லும்போது இயேசு அவளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என்னை எப்படி தொடலாம் என்று அவர் சொல்லவில்லை. நீ தீட்டுள்ள ஸ்திரீ என்று அவர் சொல்லவில்லை. அந்த பாரம்பரியத்தை வைத்து நியாயந்திருக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவருடைய அந்த அழைக்கிற சத்தத்தை நீங்கள் பாருங்கள். மகளே, மகனே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே, மகளே, உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய தீர்வு, உனக்கு என்ன தீர்வு வேண்டும்? உனக்கு என்ன விடுதலை வேண்டும்? என்னிடத்திலே வா. வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று சொல்லுகிற இந்த தேவனை போல வேறு யாராவது உண்டா? அருமையானவர்களே, இவருடைய வாழ்க்கையில் அற்புத சுகம் பெற்றுவிட்டால் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவளாய் அவள் அந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடு திரும்பி போகிறாள். அவருடைய வாழ்க்கையிலே 12 வருஷமாய் அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த வியாதி முடிவுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 11:28-29 கூட வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கமுள்ள மனதிருக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரிடத்திலே வந்து அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆனால், அதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால், வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தியானிப்பீர்களே ஆனால், அந்த வார்த்தையே உங்களை குணமாக்கிவிடும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையுடைய வல்லம் இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போ தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே இளைப்பாறு இருக்கிறபடினால், இயேசுவே அந்த வார்த்தையாக இருக்கிறபடினால், நீங்கள் அந்த வார்த்தையாகி தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சரீரத்துக்கு மாத்திரமல்ல, சரீர சுகத்தை மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாக்களே, உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய உள்ளான மனிதனிலே ஒரு பெரிய விடுதலையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கடன் பிரச்சனையிலே, வியாதியிலே, ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கதலினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். 12 வருஷமாய் உதிரப்போக்குள்ள அந்த ஸ்திரீ எப்படி நம்பிக்கையோடு இயேசுக்கிட்ட வந்தாலோ, அதே போல நீங்களும் வருவீர்களே ஆனால், நான் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்திலேயே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை நீங்கள் காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். அவர் அன்பும் இரக்கமும் மன துருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான இயேசு இங்கே சொன்ன வசனத்திலே நாம் வாசித்தோமில்லை, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தையாக தேவனை இந்த நாளிலே விசுவாசித்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ஆத்மாவுக்கும் ஒரு விடுதலையை நீங்கள் காண்பீர்கள், அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தேவனே, அன்றைக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நம்பிக்கையோடு வந்து உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய உதிர போக்கு நின்று போயிற்று. பரிபூர்ண சுகத்தை அவள் பெற்றாள், ஆரோக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சத்துருவினுடைய போராட்டங்களும், வாழ்க்கையில் பலவித நஷ்டங்களினாலும் கஷ்டங்களினாலும், பலவித இன்னல்கள், துன்பங்கள், நெருக்கங்களினாலே, வியாதியினாலே ஆண்டவரே, வருத்தத்தோடு வாழ்க்கை கசப்பான நிலையிலே
இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்த இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குகிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை, குணமாக்கு வல்லமை, ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்கிற வல்லமை, உம்முடைய சமாதானத்தை தருவேன் சொன்னீர். உம்முடைய சமாதானத்தை கொடுக்கிற அந்த வல்லமை, உம்முடைய சமாதானம் அவளுக்குள் வாழ்க்கையிலே இப்பொழுதே பிரவேசிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவளை தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சர்வ வியாபியாகி தேவன், நல்லவராகி கர்த்தர், மனதிற்குமுள்ள தேவன், இப்பொழுது அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை கூறுகிறேன். இப்பொழுது இளைப்பாறுதல் கூறுகிறேன், சமாதானத்தை கட்டளிடுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானம் இறங்குவதாக, அற்புத சுகமோடு சரீரத்துக்கு உண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்திலே இப்பொழுதே அதை உண்டாகட்டும் என்று கட்டளிடுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக, அற்புதத்தை செய்ததுக்காக, சுகத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரமாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள், கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மெய்யாகவே தேவன் இந்த ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்புங்கள், விசுவாசிகள். உங்கள் வாழ்க்கையிலே அந்த அற்புதம் வெளியேறும், நடக்கும். உங்கள் சரீரத்தில் அதை உணர்வீர்கள். அப்படியானால் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். திரையில் வருகிற நம்பரிலே நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜெப உதவிக்கும் அங்கே தொலைபேசி எண்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு வேறு காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் ஜெபித்து கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் உங்களுக்காக இருக்கிறால் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அதோடு கூட இன்னும் தேவனை அறிந்து கொள்ள ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளி திருச்சபையிலே உங்களுக்காக ஆராதனை நடக்கிறது. நீங்கள் எங்கும் போகவில்லை என்றால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நெமிலிச்சேரி மெயின் சபையிலே காலை 9:30 மணிக்கு ஒரு ஆராதனை உண்டு, மாலை 7 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளலாம். முதல் ஆராதனையாக இந்திரா நகரிலே நன்மங்கலத்திலே, நன்மங்கலம் இந்திரா நகர் பிரதான சாலையில் இருக்கிற ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளியிலே 7 மணிக்கு ஆராதனை நடக்கிறது. அதிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். சத்தியத்தை இன்னும் அதிகமாக நீ அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளி எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நன்மங்கல் இந்திரா நகர் பிரதான சாலை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 மணிக்கு குரோம்பேட்டை நெமிலிச்சேரி ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளி. மூன்றாம் ஆராதனை மாலை 7 மணிக்கு குரோம்பேட்டை நெமிலிச்சேரி சபையில். உங்கள் ஜெப உதவிக்கு 7354557791 மற்றும் 9566017082 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கையை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 9677000290. எங்களுடைய விலாசம் ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளி, நம்பர் 1, துரைக்கண்ணு ஸ்ட்ரீட், நெமிலிச்சேரி, குரோம்பேட், சென்னை 44. இமெயில் mdvkarnakaran@gmail.com.